உரிமையை கேட்பது குற்றம் என்றால் உயிர் வாழ்வதும் குற்றமாகிவிடும். சிரிப்பாகத்தான் இருக்கிறது. சிலர் வைகோவிற்கு ராசி இல்லை என்று சொல்லும் போது, அட தோழர்களே, தமிழகத்திற்கே இன்னும் ராசி இல்லை என்பதை ஏன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள்? ஐயா, உங்கள் 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் எங்களுக்காக எத்தனை பாடுபட்டு இருப்பீர்கள். அத்தனையும் நினைத்து பார்த்தால் அடிக்கடி இதயம் துடிக்க மறுக்கிறதையா. நீங்கள் மண்வெட்டி பிடித்து வளர்ந்தவர். அதனால்தான் இந்த மண் செழிக்க எங்களோடு இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஐயா, நீங்கள் சுற்றிவிட்ட பேச்சு எனும் பம்பரம் கட்சி கடந்து எல்லோரையும் உங்கள் பின்னால் சுற்ற வைத்தது என்பதுதான் உண்மை. எங்கு பிரச்சனை நடந்தாலும் அங்கு வந்து நிற்கிறீர்கள். 2016 உங்களுக்கு தூரம் இல்லை. அன்று பார்த்த அதே சிரிப்பு, அதே பார்வை, அதே பேச்சு. ஆண்டுகள் தான் அரசியலில் 50 ஆகிவிட்டது. அகவையில் என்னமோ இன்னும் 16 தான். அணை கட்டிதான் ஏழைகளின் பசியை அணைக்க முடியும் என்று அறிந்த அரசியல் ஆண்டி பிறந்த நாட்டில் ஒரு உடைப்பை சரி செய்ய இத்தனை போராட்டம். தாரத்தை அணைக்காமல் தாய் நாட்டை அணைந்து கொட்ட தலைவன் பிறந்த நாட்டில் தண்ணீருக்கு இத்தனை பிரச்சனை. வேடிக்கை கலந்த வேதனையாகத்தான் இருக்கிறது ஐயா. வேடிக்கை கலந்த வேதனையாகத்தான் இருக்கிறது ஐயா. எங்கள் பட்டினியை உணர்த்த இங்கே பட்டினி போராட்டம் நடத்த வேண்டி இருக்கிறது.